முப்படையின் புதிய தலைமை தளபதியாக ஜெனரல் சுப்பிரமணி பொறுப்பேற்ற நிலையில் அவருக்கு ராணுவத்தின் சார்பில் அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். பொறுப்பேற்ற பின்னர் தினங்களாகவே கூடுதல் தகவலை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். முழு தகவலையும் சொல்லுங்க. சிடிஎஸ் என்று சொல்லப்படுகின்ற முப்படைகளின் தலைமை தலைவராக ராஜா சுப்பிரமணியன் அவர்கள் பதவியேற்றுள்ளார். இவர் இந்தியாவினுடைய 3வது முப்படைகளின் தலைமை தலைவர் என்பது குறிப்பிடத்தக்கது. முதல் தலைவராக இருந்தவர் பிபின் ராவத். அவர் விமான விபத்தில் உயிரிழந்ததை தொடர்ந்து 2வது தலைமை தலைவராக அனில் சௌஹான் இருந்தார். அனில் சௌஹானின் பதவி காலம் நேற்றோடு நிறைவடைந்ததை தொடர்ந்து தற்போது 3வது தலைமை தலைவராக திரு ராஜா சுப்பிரமணியன் அவர்கள் பதவியேற்றிருக்கிறார். இவர் ராணுவத்தில் கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலம் பல்வேறு உயர் பதவிகளை வைத்திருக்கிறார். குறிப்பாக ராணுவ ஆலோசகர் மற்றும் ராணுவத்தினுடைய துணை தளபதி உள்ளிட்ட பல்வேறு முக்கியமான பொறுப்புகளை கூட அவர் வகித்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்று பதவியேற்பதை முன்னிட்டு சவுத் பிளாக்கில் இவருக்கு கொடுக்கப்பட்ட ராணுவ அணிவகுப்பை ஏற்றுக்கொண்டார். ஏனென்றால் அங்குதான் டிபார்ட்மெண்ட் ஆஃப் மிலிட்டரி அஃபேர்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய ராணுவ விவகாரங்களுக்கான தலைமையகம் அமைந்திருக்கிறது. பொதுவாக முப்படைகளின் தலைமை தலைவராக செயல்படுபவர் ராணுவ விவகாரங்களுக்கான செயலாளராகவும் இவர்தான் இருப்பார் என்பது குறிப்பிடத்தக்கது. அங்கு நடைபெற்ற அணிவகுப்பை இவர் ஏற்றுக்கொண்டார். முன்னதாக டெல்லியில் உள்ள தேசிய போர் வீரர்கள் நினைவிடத்தில் உயிர் நீத்த முன்னாள் ராணுவ வீரர்களுக்கு மலர் வளையம் வைத்து இவர் மரியாதை செலுத்தியது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக ராஜா சுப்பிரமணியன் அவர்கள் தமிழகத்தை பூர்வீகமாக கொண்டவர் என்று சொல்லப்படுவது குறிப்பிடத்தக்க விஷயமாக பார்க்கப்படுகின்றது. டெல்லியில் உள்ள ராணுவ கல்லூரியின் முன்னாள் மாணவரான ராஜா சுப்பிரமணி சென்னை நமது தமிழகத்தில் இருக்கக்கூடிய சென்னை பல்கலைக்கழகத்திலும் ராணுவ ஆய்வில் முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேசிய ராணுவ கவுன்சில் செயலகத்தில் ராணுவ ஆலோசகராகவும் 2024 ஜூலை 1 முதல் கடந்த ஆண்டு ஜூலை 31 வரை ராணுவ துணை தலைமை தளபதியாகவும் அவர் பதவி வகித்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் பாகிஸ்தான், ரஷ்யா மற்றும் சீனா தொடர்பான விவகாரங்களில் நிபுணத்துவம் பெற்றவர் என்றும் கூறப்படுகிறது. மின்னணு போர் கஜகஸ்தான் நாட்டின் அஸ்தானாவில் உள்ள இந்திய தூதரகத்தின் பாதுகாப்பு ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றியவர். பாகிஸ்தானுடனான சர்வதேச எல்லையில் காலாட்படையையும் வழிநடத்திய பெருமைக்குரியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttv@dttv.in.